பேக்கில் வந்தால் இந்த ரோடு நல்லாவே குட் மார்னிங் ஃபாக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குன்னங்குளம்லேருந்து கிளம்பி ஆலப்புழா போயிட்டுருக்கோம். ஆலப்புழா அரௌண்ட் 4 to 4.5 hours, ஸ்டாப்பேஜோட சேர்த்து ஒரு 6 hours. ஷார்ட் ரைட் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருச்சூர் போவோம். திருச்சூர்லேருந்து ஒரு ஹைவே கனெக்ட் பண்ணுவோம். அந்த ஹைவே பார்த்திங்கன்னா சேலம் டு கன்னியாகுமரி ஹைவே ஆகுது. வாவ், லுக் அட் த சர்ச். இன்னும் இந்த ஸ்டேட்டில் வந்து சர்ச்சஸ் சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. லுக் அட் திஸ். நேற்று நைட்டு இந்த சைட்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போது இந்த சர்ச்சுக்கு வந்து ரொம்ப அழகான லைட்டிங் கொடுத்து, கிறிஸ்மஸ் டைம்னால பியூட்டிஃபுல் லைட்டிங் கொடுத்து அருமையாக இருந்துச்சு. மார்னிங் டைம் ரைடு ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிறப்பாக, சிம்பிளாக, காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல், டிராஃபிக் இல்லாமல் நல்லாவே போகுது. டாமினார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பைக்ஸ். ஏன் அது வந்துட்டு பெருசாக ஹிட் ஆகலைன்னு தெரியல, பட் எனக்கு பர்சனலி ஐ ரியலி லவ் இட். இது நேஷ்னல் ஹைவே கனெக்டிங் சேலம் டு கன்னியாகுமரி அப்படிதான் சொன்னாங்க. எதுக்கு வந்து சேலம் டு கன்னியாகுமரி கேரளா வழியாக போகணும்? தமிழ்நாடு வழியாக தானே போயிருக்கணும். ஓகே, லெட்ஸ் கோ. 3. ஓகே, ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம கடைசியாக வந்துட்டு மேட்டுப்பாளையத்துக்கு போகிறதுக்காக வந்துட்டு கோயம்புத்தூர் ஹைவேலேருந்து கனெக்ட் பண்ணி கனெக்டட் டு இது அன்னூர். ஸோ அங்கே ஓட்டினதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு நம்ம திருப்பி இதுக்கு வரோம், ஹைவேக்கு வரோம். விண்ட்ஷீல்டு ஏற்றிக்கிறேன். விண்ட்ஷீல்டு வந்து இவ்வளோ நாள் தேவைப்படல, 4 நாளாக விண்ட்ஷீல்டை யூஸ் பண்ணல. ஸோ இப்போ விண்ட்ஷீல்டை லைட்டாக ஏற்றிக்கலாம். ஸோ தட் ரொம்ப விண்ட் பிளாஸ்ட் இருக்காது, உங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் கிளியராக கேட்கும். திருச்சூர் நல்ல பெரிய ஊராக இருக்குங்க, நான் நினச்சதை விட. இது இன்ஃபேக்ட் வந்து பெரிய பெரிய ஷோரூம்ஸு நிறைய பாஷாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் ஊர் பார்க்குறதுக்கு. பயங்கர விண்டியா, சைடு விண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மைக் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி ஒழுங்காக பிக்கப் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். மாதிரியா இருக்கு, எல்லாரும் நிற்கிறாங்க. என்ன நியாயமா இருக்கு? திருந்திட்டாங்க, திருந்த வச்சுட்டாங்க. இது வரைக்கும் எதுவும் சீனிக்காக இல்லை. ஹோப்ஃபுல்லி போகிற வழியெல்லாம் சீனிக்காக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு அது அந்த கடலை ஒட்டி போகுது இந்த ரோடு. ஸோ
ஐ திங்க் ரூட் 66 நினைக்கிறேன், 66ஓ 60ஓ. அந்த ரூட் வந்துட்டு கடலை ஓட்டி போகிறனால கொஞ்சம் சீனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கலெக்ஷன் ஃபீ கலெக்ஷன் நமக்கு கிடையாது. we are free birds. நீங்க பேர்ட் அண்ணே. சில டோரில் பைக்குக்கு தான் காசு வாங்குறது இல்லையேன்னு சொல்லி பைக்லேனே போடாமல் விட்ருவாங்க. இவங்க எப்படி நிற்கிறாங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நம்புகிறேன். இதை விட ஸ்லோவாக ஓட்டவே முடியாதா? ஸ்லோ பெடலிங், சைக்கிள் பெடலிங்கில் சாம்பியனாக இருப்பாங்க போல. ஐயா டைம் 8:55, 26 டிகிரி செல்சியஸ். நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆலப்புழா லெஃப்ட்டு. ஓகே, கரெக்டாக தான் போகிறோம். ஸோ இது வந்துட்டு கோஸ்டோட சேர்ந்து போகும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் வியூ நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. இந்த இன்ஸ்டா 360 ஒரு பெரிய டிசைன் ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் க்ளவுஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை வச்சு பவர் ஆன் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறதெல்லாம் இம்பாசிபிள். கேமரா வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், பட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாம். அந்த கேஸ் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்துருக்காது. ஹோப்ஃபுல்லி ஏதாவது அப்டேட்டட் கேஸோ இல்லாட்ட வந்து நெக்ஸ்ட் வெர்ஷன்லேயோ அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆலப்புழாவில் நம்ம தங்க போகிற இடம் வந்துட்டு 16 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. வரும்போது ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு பைக்கோட கவரை வந்துட்டு பின்னாடி பாக்ஸுக்கு மேலே கட்டியிருந்தோம். அது எங்கேயோ விழுந்துருச்சு. ஹோப்ஃபுல்லி பின்னாடி ஒரு கார்காரர் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி என்னடா கவரை காணுமேன்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு கார்காரர் ஒருத்தர் நிறுத்தி சொன்னார், ரொம்ப தூரம் முன்னாடி விழுந்துருச்சு அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி யாரும் ஹர்ட் ஆகலைன்னு நம்புகிறேன். இப்போ தான் வந்துட்டு சைட் பேனியர்ஸோட யூஸ் தெரியுது. இதை வந்து மேலே வச்சு கட்டியிருக்க வேண்டாம், சைட் பேனியர்ஸ்லேயே வந்து மாட்டியிருக்கலாம். அது வாங்காமல் இருந்தனால வந்துட்டு மேலே வச்சு கட்ட வேண்டியதாகிடுச்சு. இவ்வளோ நாள் நல்லா தான் நின்றுட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வைக்கும்போதே கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஏதோ இதில் விட்டுட்டேன். பட் பறந்துருச்சு. எனிவே அதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் ஒரு பெட்ஷீட்டும் வச்சுருந்தோம், அதுவும் போச்சு. ஓகே, பெட்ரோல் போட்டுக்கலாம். ஸ்பீடு இல்லையா,
ஸ்பீடு ஸ்பீடு ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குது, பட் ஸ்பீடு இல்லை. நம்ம கடைசியாக பெட்ரோல் எங்கே போட்டோம்? ஐ திங்க் வயநாட்டில் போட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 213 கிலோமீட்டர்ஸ் ஓடும். ஸோ பிரச்சனை இல்லை, வேறு எங்கேயாவது பிபி பார்த்தா போட்டுக்கலாம். ஸோ ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கம்பெனியோட பெட்ரோல் யூஸ் பண்ணுறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த பெட்ரோலை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் முடிஞ்சால் ஸ்பீடு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லாட்டி வந்து இந்தியன் ஆயிலில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம். எனக்கு பைக்கில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரில, நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும். பட் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடு யூஸ் பண்ணுறேன். பைக்கை இன்னும் செயின் லூப் பண்ணல. மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. ஆலப்புழாலேயோ திருவனந்தபுரம் போகிறதுக்கப்புறம் வந்துட்டு லூப் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். காரில் வந்தால் இந்த ரோடு நல்லாவே என்ன ஓட்டுறாங்களோ புரியல. திடீர்னு லெஃப்ட் எடுத்துட்டான், பார்க்கவே இல்லை மிரரை, அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டான். எனிவே ஆல் ஃபார் குட். பெருசாக வர வேண்டியது சின்னதாக போச்சுன்னு நம்புவோம். பைக் ரைடிங்கில் இதெல்லாம் நடக்கிறது தான், சாதாரணமான விஷயந்தான். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் ஓவர் ஸ்பீடு வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது. நாட் ஓன்லி தட், இது உங்களோட சேஃப்டி மட்டும் இல்லை, பைக்கு காஸ்ட்லியான பைக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்குல்ல, தப்பு இல்லை. இன்றைக்கி ஒரே இன்சிடென்ட்ஸ். கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஏதாவது போட் ரைடு ஏதாவது அவைலபிளாக இருக்கா பார்க்கணும். போட் ரைடு அவைலபிளாக இருக்குன்னா ஒரு 1 or 2 hours போட் ரைடு அந்த மாதிரி போகலான் இருக்கோம். அதை ஒரு வீடியோ எடுக்கலான்னு. ஸோ இட் குட் பி இன்ட்ரெஸ்டிங். பார்ப்போம். இன்றைக்கி டே 5. நம்ம கிளம்பி 5 நாள் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம மேட்டுப்பாளையம் போனோம். செகண்ட் டே வந்து மேட்டுப்பாளையம் டு வயநாட். தேர்ட் டே வயநாட் டு குணங்குளம். ஃபோர்த் டே கிளம்பி செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்துட்டு வயநாட்டில் இருந்தோம். ஃபோர்த் டே வந்து வயநாட்டு குணங்குளம். நான் ஃபிஃப்த் டே குன்னங்குளம் டு ஆலப்புழா. ஆனால் எல்லா இடத்துலையும் ரோடு இப்படி தான் வச்சு செய்கிறாங்க. ரோடு நல்லா இருந்தாலும் டிராஃபிக்கு, லாரி டிராஃபிக்கு படுத்தி எடுக்கிறாங்க. ஒரு நல்ல ஜெஸ்டர் ஃப்ரம் த கார் வந்துட்டு சாரி சொன்னார் அட்லீஸ்ட். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு. ஐ வாண்ட் ஸ்பீட். இறங்க. ஒரே ஒரு ட்ரெயினுக்கு இன்ஜின் மட்டும். இதை விட ஸ்லோவாக போகவே முடியாது. அரக்கோணம் போறியா? அரக்கோணம் இதில் ஆண் வேற. என்ன ரிவர்ஸில் போகிறீங்க?
என்ன ஓட்டி ஓட்டி பழகுறாரா? அட பாவிகளா. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டாங்க. எதுக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னே தெரில. ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸில் போயிடுச்சு. ஐயோ தப்பாக வந்துட்டேன் அப்படின்னு. இல்லை ஓட்டி பார்க்க வந்தாரான்னு தெரில. அண்ணே ஒரு ரவுண்டு கொடுங்கண்ணேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நேவிகேஷன் வேறு அண்ணன் ஆனாங்க இல்லையா? அப்படி டர்ன் லெஃப்டா? ஓகே, நம்பி போகிறேன். திஸ் இஸ் மோர் லைக் இட். பீச் மக்களே, பீச். ஆஃப்டர் 200 meters we have reached destination சொல்கிறான். எங்கே இருக்குன்னு தெரியலையே. அரே கூகுள். இங்கே இருக்கு. ஓகே, இங்கேயா இருக்கு? வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. அப்படிதான். இதுதான் லூனி டியூன்ஸ். ஓகே, வந்தாச்சு. அப்புறமா பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஓனரை பார்த்து எல்லாம் ஓகேன்னு கேட்டுக்கிறேன்.